ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ப்ராடக்ட் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே ஒரு ஷார்ட் வீடியோலேயே வந்தாங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் தாய்லாண்டில் எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வீடியோலேயே வந்துட்டு நமக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. அதை தான் இப்போ வந்துட்டு நம்ம வாங்க போயிட்டுருக்கோம். அதுலேயே வந்துட்டு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சு. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தோணுனதும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லாண்ட்ரி ஷாப் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இப்படிலாம் யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி. அதில் நிறைய பாசிட்டிவ் தான் இருந்தது. நீங்கள் வந்து காமனாக போடுறதுல போடாதீங்க, நிறைய டிசீஸ் வரும், ஸ்கின் டிசீஸ் வரும், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் அக்கறையாக தான் பேசியிருந்தீங்க. ஒரு சிலர் தான் வந்துட்டு கையில் துவைச்சா என்ன, நாங்களாம் வந்துட்டு ஆற்றுல துவைப்போம், கோலத்தில் துவைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நமக்கு அந்த ஆறு கோலம்லாம் இங்கே நமக்கு இருந்தால் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இல்லாதப்போ வந்துட்டு நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ண முடியும். நமக்காக தான் இந்த மிஷின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டா என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? இவ்வளோ பேசினதுலேயே நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் தான் வாங்க வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க இந்த ஷோரூமோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனி. ஸோ இங்கே வந்து நம்ம மந்த்லி பே பண்ணிக்கிற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்லாம் வாங்கிக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான் வாங்கிப்போம். இதில் எதுக்கு மொத்த அமௌண்ட்டே போட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டாப் லோடு தான் பார்த்தோம். அதில் உள்ள மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஓரளவு ஃபில் ஆகிற மாதிரி தான் போடுவோம். ஆனால் அதில் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி அளவு தான் ஃபில் ஆகுமா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மேலே உள்ள ட்ரெஸ்லாம் வந்துட்டு அந்தளவு வாஷ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் லோடு போடும்போது தண்ணி லெவல் வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாமே நல்லா வாஷ் ஆகி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா பெக்கோ மாடல் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தது. அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹாட் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கிளாத்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள், அதுக்கு வந்துட்டு ஒயிட்னர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. எப்போவுமே நான் வந்துட்டு ஒயிட்டெல்லாம் கையில் தான் வாஷ் பண்ணுவேன், பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம். ஸோ இந்த வாஷிங் மிஷினில் வந்து ஒயிட் ட்ரெஸ்க்கெல்லாம் போடுற லிக்விடை வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் ஆகி வருது. இவர் இப்போ காமிச்சிட்டு இருக்க வாஷிங் மிஷின் தான் நம்ம வந்து வாங்கினோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது. தாய்லாண்டில் சுத்தமாக எங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயே வாஷிங் மிஷினு மற்ற ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஒரு சில வீட்டில் தான் வாஷிங் மிஷின் இருக்காது. இப்போ நம்ம இருக்க வீட்டில் இருந்தது, அதை வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த வெள்ளம் வந்த டைமில் வந்து உள்ளே எடுத்து வைக்காமல் விட்டோம். தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு வீணாக போச்சு. மறுபடியும் 2000 பாட் கொடுத்து சரி பண்ணோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலை. நம்ம வீட்டிலனா வாரத்தில் 3 டைமாவது வாஷிங் மிஷின் போடுவோம். ஸோ அதே வெளியில் போயிட்டு நம்ம காயின் போட்டு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் வந்துட்டு நம்ம வாங்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியில் போய் வாஷ் பண்ணுறதால நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும், எல்லோரும் யூஸ் பண்ணுற மிஷின்லேயே வந்து யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாதா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸ்கின் டிசீஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதை நாங்களும் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கோம். வேறு வழி இல்லாமல் தான் வந்து அர்ஜென்ட்டுக்கு அங்கே போய் யூஸ் பண்ணிப்போம். ஆனாலும் இங்கே உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த லாண்ட்ரி ஷாப்பில் தான் போயிட்டு நிறைய பேர் வாஷ் பண்ணுறாங்க. ஆனாலும் எங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நீங்கள் பண்ண கமெண்ட்ஸில் எல்லாருமே வந்து ஸோ பாதி கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் வரும், யூஸ் பண்ணாதீங்க, வாஷிங் மிஷின் வாங்குங்க அப்படி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து வாங்கியாச்சு. இனிமேல் நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்த நாள் தான் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. செலக்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு போயிட்டோம். ஸோ ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து அடுத்த நாள் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் டோர் வச்சு நல்லா இருந்தது. அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இந்தியாவிலேருந்து தாய்லாந்து வரவங்க கண்டிப்பாக மிக்ஸி மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா மிக்ஸி இங்கே வந்துட்டு நம்ம மசாலாலாம் அரைக்கிற அளவுக்கு இருக்காது. எல்லாமே கிளாஸ் டைப்பில் தான் இருக்கும். நம்ம மிக்ஸி மாதிரி நல்ல நைஸாலாம் நம்ம அரைக்கிறது கஷ்டம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மசாலாஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த மிக்ஸி சத்தியமாக செட்டே ஆகாது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் நிறைய மிக்ஸி வாங்கி எதுவுமே நல்லா அரைக்காது. இப்போ தேங்காய்லாம் துருவி தான் வந்து அரைப்பேன், அதுவே வந்துட்டு அந்த அளவு அரைக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்தோம். இந்த குட்டி சைஸ் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய ஹோட்டலில் பார்க்க முடியும். அதே மாதிரி பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு 3000 பாட்டு 4000 பாட்டுக்கெல்லாமே வந்து கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் செட் பண்ணுற வாட்டர் ஹீட்டர். இங்கே தாய்லாண்டில் நீங்கள் ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து கம்பல்சரி அந்த ஹீட்டர் இருக்காமல் இருக்காது. எவ்வளோ நீங்கள் லோ ப்ரைஸ்க்கு வாடகைக்கு போனாலுமே இந்த ஹீட்டர் இருக்கும். அதே மாதிரி ஏசியும் இருக்கும். அதே மாதிரி நம்மள மாதிரி இங்கே குக்கர் வந்துட்டு ப்ரெஷர் குக்கர்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே ரைஸ் வைக்கிறதுக்கு இங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் குக்கர் இருக்கு பாருங்கள், அதை தான் வந்துட்டு ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த சைடு இருக்க அந்த ரெட் கலர் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக் குக்கர் தான். இங்கே இருக்க இந்த மிக்ஸி மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மசாலாஸ்லாம் அரைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்து அந்த கிளாஸ் டைப்பு, கிளாஸ் கிடையாது, அந்த பிளாஸ்டிக்கும் கிளாஸும் கலந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி டைப் தான். இந்த வாஷிங் மிஷின் தான் நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணி வாங்கினது. இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இதையும் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டீம் எக்ஸ்போர்ட், ஆன் ஆஃப், டவுன் வாட்டரு, ஷர்ட்ஸு, டார்க் வாஷு, ரின்ஸு, ஹேண்ட் ட்ரை, டச்சு, டெம்பரேச்சர் வரும், ப்ரீ வாஷ் வரும், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இருக்குது, எக்ஸ்ட்ரா ரின்ஸு, ஸ்டார்ட் பாஸு, டோர் எல்லாமே இருக்குது. இதுதான் நல்லா இருக்குமா ஃப்ரண்ட் லோடு. டாப் லோடு என்ன ஆகும்னா அடியில் போயிருமா தண்ணி. ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க மக்களே. ஸோ இது நமக்கு வாங்கணும். பாப்பா வர கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, வேணுமா வாங்கினா எனக்கும் யூஸ் பண்ண கொடுக்கணும், உனக்கு அப்பப்போ தான் தருவேன். சரியா, எல்லா சமயமும் வச்சுக்கக்கூடாது. ஓகே சரி, எனக்கு ஆஃபீஸ் யூஸ் ஆகும். எக்ஸல் வேர்டு எல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு முடிவாக சண்டை போட்டு அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க, எனக்கும் பாப்புக்கும் டன். ஹாப்பி. இந்த ஐபேட் எதுக்காக வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லேப்டாப் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இந்தியா வந்து சரி பண்ணிக்கலாம், ஸோ அது வர தேவைப்படும் இல்லையா, அதனால வந்துட்டு வாங்கினாங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்ம எப்போ வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் வாங்கினோம். நியூ இயர் கிஃப்டாக வந்துட்டு எனக்கு இந்த வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப் வாங்கிட்டு, எனக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்துட்டு இதுதான் உனக்கு கிஃப்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. சரி நியூ இயர் அதுமா மன்னிச்சு விடுவோன்னு விட்டுட்டேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்தப்போ மழை வந்து ஒரு வாரத்துக்கு பெஞ்சதுனால இங்கேருந்த மண்ணோட தன்மை வந்து இறங்கி லேண்ட்ஸ்லைடு வந்துருச்சு. வாங்க காமிக்க. லேண்ட்ஸ்லைடை வந்து இந்த வீடியோலாம் அரிச்சிக்கிட்டு போச்சு. இந்த மண்ணரிப்பு ஏற்படுன்னு சொல்லுவாங்கல்ல மவுண்டைன்ஸில். போட்டிருக்காங்க மேலே கவர் போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. அங்கே பாருங்கள் மேலே அந்த தெரியுதா, அது அது எல்லாம் லேண்ட்ஸ்லைடு அரிச்சிக்கிட்டு கீழே போயிடுச்சு. இங்கே கீழே இங்கே கீழே கவர் போட்டிருக்காங்க பாரு, லேண்ட்ஸ்லைடு. மரம் எவ்வளோ பெரிய மரம் பாரு, ஜூம் பண்ணிக்காமி. நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ முன்னாடி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த லேண்ட்ஸ்லைடே வாழ்க்கையில் இப்போ தான் முதல்ல நான் பார்த்துருக்கேன். மண்ணரிப்பு கொடைக்கானல் சைடு ஊட்டி சைடெலாம் வரும்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். பாறைகள் உருண்டு வந்து விழுந்தது அப்படின்னு நேரில் இப்போ தான் பார்க்குறோம். இந்த பாரு, இங்கே வா, பாப்பு நீ அங்கே போய்டு. ஆமாம், வீடெல்லாம் அங்கே கட்டியிருந்த வீடெல்லாம் விழுந்துருச்சு. மேலே இருந்த வீடெல்லாம் தெரியுதா இல்லையா, அப்படியே விழுந்துருச்சு. எல்லாம் விழுந்துக்கிட்டு இங்கே விழுந்து இங்கே போயிட்டு அதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டுச்சா என்னன்னு நமக்கு தெரியலை. பாவம். மலையில் வந்து இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கானது தான். மழை ஒரு 10 நாள் பெஞ்சுதுன்னு வச்சுக்க, மண்ணரிப்பு வந்துடும். மண்ணரிச்சா என்ன ஆகும், அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடும். மேலே போமா. அடுத்ததாக லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மலை மேலே உள்ள லயோ கஃபே தான் வந்திருந்தோம். இங்கே சில்வரில் இந்த டைம் வந்து ரிங்கு, ப்ரேஸ்லெட்டு, கொலுசு மாடல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஆரஞ்சு கலரில் உள்ளது வந்து எனக்கு கொலுசு மாதிரி தான் இருந்தது. அது இவங்க எப்படி போடுவாங்கலாம் தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் என்னெல்லாம் விளையுதோ அதை வந்துட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மலை தேன், அதுக்கப்புறம் இந்த காஃபி கொட்டை இருக்குது பாருங்கள், அது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். காஃபி கொட்டை உங்கள் ஃபார்ம் வச்சுருக்காங்க, காஃபி ஃபார்ம். அதுலேருந்து வரதை வச்சு இங்கே காஃபி ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த கலரில் இருக்குது, பிளாக்கு தானே. ரொம்ப நாளாக இருக்குல்ல இங்கே, அதெல்லாம் அப்படி வெளுத்துருக்கோம். அப்படிலாம் இல்லை, பிளாக்லையும் இருக்கு. அது ஒரு வெரைட்டியாக இருக்கும், வெளுத்தெல்லாம் போகாது. ஓ, இதுலேருந்து உடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடைச்சிருப்பாங்க தனியாக பண்ணி. சொல்லிட்டா இந்த காஃபி கொட்டையில இருந்தாலும் தாய்லாந்துல மட்டும் சாக்லேட்லாம் செய்றாங்க. சா தவன் ரொம்ப ஃபேமஸ் தாய்லாண்டில். வந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் நம்ம ஊர் டீ மாதிரி மசாலா டீ போட்டு குடிங்க. சா தவன் ரொம்ப ஃபேமஸ். இது சைனீஸ் டீ மாதிரி. இது மக்கடாமியா. எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு வாட்டி வாங்கி குடிச்சு வச்சிருக்காங்க. செம்மையாக இருக்கும். இதெல்லாம் இவங்களே இங்கே தயாரிக்கிறது. கிறிஸ்பி லாங்கன் அதான் எடுத்து வெயிலில் காய வச்சுருவாங்க. காய வச்சு அதை எடுத்து பேக் பண்ணிடுவாங்க. லாங்கன் ஷெல்ஃப் லைஃப் வந்து நிறையா வரும். இது ஒரு வாட்டர் ட்ரை
டீ, இவங்க ஃபார்மில் வர்ற டீ, டீ லீஃப். கிறிஸ்மஸ் தாத்தா என்ன படம் தூங்கிட்டு இருக்காரு. உட்கார வைங்க. அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா. நம்ம ஊர்ல காய வைப்பாங்கல்ல இந்த வடை எல்லாம் தட்டு மாதிரி. அதே மாதிரி மக்களே யாரும் உட்கார்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருந்தா மூங்கில் பிளேட்டு. மூங்கில். இதுவும் மூங்கில். கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் நம்ம இந்த வீடியோ எடுத்ததால் அங்கங்கே கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். மெயினாக சாப்பிட வருமோ இல்லையோ, இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே இருந்துட்டு போகணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதால தான் வருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.